முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமட் கடந்த ஆண்டு தனது அவதூறு வழக்கில் சாட்சியமளித்த பின்னர் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பு தொடர்பாக அவருக்கு எதிரான அமாட் ஜாகித் ஹமிடியின் நடவடிக்கை தொடர்பாக ஜூலை 21ஆம் தேதி விசாரிக்க உயர்நீதிமன்றம் தேதியை நிர்ணயித்துள்ளது. கூடுதல் பிரமாண பத்திரங்களை தாக்கல் செய்ய கூடுதல் அவகாசம் தேவை என்று மகாதீரின் வழக்கறிஞர் மியோர் நோர் ஹைதிர் சுகாய்மி நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து நீதித்துறை ஆணையர் கான் தெச்சியும் தேதியை நிர்ணயித்தார். தாக்கல் செய்வதற்கான நோக்கங்களுக்காக மகாதீரின் அறிவுறுத்தல்களை பெற வேண்டும் என்று கான் தெச்சியும் கூறினார். மேலும் மகாதீர் தற்போது லங்காவி சர்வதேச கடல்சார் மற்றும் விண்வெளி கண்காட்சி 2025இல் கலந்து கொள்கிறார் என்றும் அவர் கூறினார். ஜாகித்தின் வழக்கறிஞர் ஷாருல் ஃபஸ்லி கமருல் ஜமான் விசாரணையை ஜூலை 21ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதில் தங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்தார். கடந்த ஜனவரி 7ஆம் தேதி ஜாகித் அவமதிப்பு நடவடிக்கைகளை தொடங்க நீதிமன்றம் அனுமதி அளித்தது. மகாதீர் தனது அவதூறு வழக்கில் சாட்சியமளித்த பின்னர் நடத்திய செய்தியாளர் சந்திப்பை தொடர்ந்து இது நடந்தது. பத்திரிகையாளர் சந்திப்பின் போது மகாதீர் தனது அடையாள அட்டையின் நகல்களையும் தனது மற்றும் தனது குழந்தைகளின் பிறப்புச் சான்றிதழ்களையும் சமர்ப்பித்தார். ஜாகித் குட்டி என்ற பெயரை தன்னை இழிவுபடுத்தும் வகையில் பயன்படுத்தியதாக கூறி 2022இல் மகாதீர் அவதூறு வழக்கை தாக்கல் செய்தார். 2017ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி ஸ்லாங்கூரில் உள்ள கிளானாஜயாவில் நடைபெற்ற அம்னோ பிரிவு கூட்டத்தில் ஜாகித் இந்த கருத்தை வெளியிட்டதாக கூறப்படுகிறது. ஜாகித்தின் இந்த கருத்து தான் மலாய்க்காரராகவோ அல்லது முஸ்லீமாகவோ பிறக்கவில்லை என்றும் தனது அசல் பெயர் இஸ்கண்டார் குட்டியின் மகன் மகாதீர் என்றும் குறிப்பிடுவதாக மகாதீர் குற்றம் சாட்டினார். மகாதீர் முகமட் என்ற பெயர் அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் தன்னை ஆதாயப்படுத்திக் கொள்ள பயன்படுத்தப்பட்டது என்பதையும் இது குறிக்கிறது என்று மகாதீர் தெரிவித்தார். ஜாகித் தனது வாதத்தில் பழைய அடையாள அட்டையின் நகலில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் அந்த பெயர் ஒரு தனி நபரை குறிக்கிறது என்று தெரிவித்திருந்தார். ஆசியான் முழுவதும் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் செயற்கை நுண்ணறிவின் வளர்ச்சியை அரசாங்கம் தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும் இதனால் பிராந்தியத்தை ஒரு போட்டித்தன்மை வாய்ந்த மற்றும் எதிர்காலத்தை நோக்கிய டிஜிட்டல் மையமாக நிலைநிறுத்த முடியும் என்றும் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவின் டிஜிட்டல் நோக்கம் உள்நாட்டு வளர்ச்சிக்கு மட்டுமல்ல, அனைத்து ஆசியான் உறுப்பு நாடுகளுக்கும் பயனளிக்கும் ஒரு வலுவான ஒருங்கிணைந்த பிராந்திய சுற்றுச்சூழல் அமைப்பை உருவாக்குவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அன்வார் கூறினார். நமது அண்டை நாடுகளில் டிஜிட்டல் மயமாக்கல் மற்றும் AI வளர்ச்சியையும் மலேசியா தொடர்ந்து ஆதரிக்கும் என்றும், ஏனெனில் மலேசியா மட்டுமல்ல, ஆசியான் மிகவும் போட்டித்தன்மை வாய்ந்த டிஜிட்டல் மையமாக மாற வேண்டும் என்றும் தாங்கள் விரும்புவதாகவும் அன்வார் கூறினார். இன்று நடைபெற்ற மை ஸ்டோரேஜ் தொழில்நுட்பத்தின் வெளியீட்டு விழாவில் அன்வார் தனது முக்கிய உரையில் இவ்வாறு தெரிவித்தார். இல்லாத ஆன்லைன் கொள்முதல் திட்டத்தில் ஈடுபட்ட கும்பலுக்கு பலியாகி ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் சுமார் 67,573 வெள்ளியை இழந்துள்ளதாக கொலத்திரங்கானு காவல்துறை தலைவர் ACP அஸ்லி முகமது நூர் தெரிவித்துள்ளார். வகாப் பெங்காவை சேர்ந்த 61 வயது சம்பந்தப்பட்ட பெண் கடந்த மே 20ஆம் தேதி முகநூலில் ஹருமானிஸ் மாம்பழங்கள் விற்பனை தொடர்பான விளம்பரத்தை கண்டதாகவும் பின்னர் சந்தேக நபரை தொடர்பு கொண்டதாகவும் அதன் பிறகு அவர் சரிபார்ப்புக்காக ஒரு கொள்முதல் குறியீட்டை கொடுத்ததாகவும் கூறினார். இருப்பினும் மறுநாள் காலை 10 மணி அளவில் தனது வங்கி சேமிப்பு அனைத்தும் மறைந்து விட்டதை அவர் கண்டறிந்தார். சோதனை செய்த போது பாதிக்கப்பட்டவர் பல பரிவர்த்தனைகள் நடந்திருப்பதை கண்டறிந்தார். அவரது வங்கி கணக்கிலிருந்து தெரியாத கணக்கிற்கு நிதி மாற்றப்பட்டுள்ளது என்று அஸ்லி முகமது நூர் கூறினார். மலேசியாவில் தொடங்கவிருக்கும் 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டை முன்னிட்டு நாட்டில் பல சாலைகள் படிப்படியாக மூடப்படவிருப்பதால் பொதுமக்கள் தங்கள் பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுமாறு பிளஸ் மலேசியா பெர்ஹாட் கேட்டுக் கொண்டுள்ளது. இம்மாநாடு நடைபெறும் காலகட்டங்களில் அனைத்துலக பிரதிநிதிகளின் நடமாட்டத்தை சுமூகமாக்கும் வகையில் அரசு மலேசிய போலீஸ் படையின் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறையின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி பிளாஸ் நெடுஞ்சாலைகளில் உள்ள பல பகுதிகள் தற்காலிகமாக மூடப்படும் என்று பிளாஸ் மலேசியா தெரிவித்துள்ளது. இந்த சாலை மூடல் நடவடிக்கை மே 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை காலை 7 மணி முதல்
மே 28ஆம் தேதி காலை 8 மணி வரை அமலில் இருக்கும் என்று பிளஸ் மலேசியா இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மாநாடு நடைபெறும் காலகட்டத்தில் போக்குவரத்து நடவடிக்கைகளை சீராக நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை பிளஸ் மலேசியா எடுத்துள்ளது. மேலும் பிளஸ் நெடுஞ்சாலைகளில் மாநாட்டு பிரதிநிதிகளின் பாதுகாப்பான மற்றும் சீரான போக்குவரத்தை எளிதாக்க அதிகாரிகளுடன், குறிப்பாக போக்குவரத்து போலீசாருடன் அந்நிறுவனம் நெருக்கமாக செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியா கவுட் எனும் கீழ்வாத நோயால் பாதிக்கப்பட்டவர்களால் ஒரு அமைதியான பிரச்சனையை எதிர்கொள்கிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. மோசமான உணவு பழக்க வழக்கங்கள், அதிகரித்து வரும் உடல் பருமன் விகிதங்கள் மற்றும் இந்த நிலை குறித்த விழிப்புணர்வு இல்லாதது ஆகியவற்றால் இந்த பாதிப்புக்கு உள்ளாவதாக நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர். முன்னர் வயதானவர்கள் அல்லது பணக்காரர்களை மட்டுமே பாதிக்கும் ஒரு நோயாக கருதப்பட்ட கவுட் மலேசியாவில் வளர்ந்து வரும் பொது சுகாதார பிரச்சனையாக எழுந்துள்ளது. தென்கிழக்கு ஆசியா முழுவதும் 43,50,000 கவுட் நோயாளிகள் இருப்பதாக சன்வே மருத்துவ மைய ஆலோசகரும் வாத நோய் நிபுணரும் மருத்துவ நிபுணருமான டாக்டர் லிடியா போப் தெரிவித்துள்ளார். கடந்த காலத்தில் பணக்காரர்களுக்கு மட்டுமே அணுகக்கூடிய பணக்கார உணவுகள் மற்றும் ஆல்கஹால் ஆகியவற்றில் அதிகப்படியான ஈடுபாட்டுடன் தொடர்புடையது என்பதால் இந்நோய் வரலாற்று ரீதியாக ராஜாக்களின் நோய் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது இனி உயர் வகுப்பினருக்கு மட்டும் அல்ல என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.